ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூலை 25 வெள்ளிக்கிழமை. பாதவிநாயகர் கோயில்கிட்ட கூட்டமே இல்லை. வாங்க படிப்பாதையை போய் பார்க்கலாம். கூட்டம் மிக மிக குறைவு. நம்ம பாதவிநாயகர் கோயில் பேக் சைடு இருக்க படிப்பாதையில் நார்மலாக எப்பயும் விடுறாங்க. பெண்கள் கூட்டம் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆண்கள் சைட்லேயும் கூட்டம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி பழனி மலையை சுற்றி இருக்க எல்லா கோயிலுக்கும் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டாக வீரதுர்க்கையில் தம்பிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் காரில் ஏறி அழகனாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். பழனியில் இன்றைக்கி சரியான காற்று மழை, அதனால ஒவ்வொரு பக்கமாக சாமி கும்பிட்டு எலக்ட்ரிக் வண்டியிலே மாறி மாறி போயிட்டே இருந்தோம். இந்த எலக்ட்ரிக் வண்டி ஃப்ரீ தான், நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். இது அழகனாச்சி அம்மன் கோயில். அழகனாச்சி அம்மன் எனக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குலதெய்வ சாமி பொன்னழகனாச்சி அம்மன். அங்கே போக முடியாதப்பெல்லாம் இங்கே போய்க்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கிரிவீதியில் இருக்க அம்மன்கள்லே அழகனாச்சி அம்மன் கோயில் தான் மிக பழமையான கோவில். இப்போ நம்ம ரோப்கார் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ரோப்கார் ஸ்டேஷன் பராமரிப்பு பணியின் காரணமாக 1 மாதம் லீவு, அதனால் வெறிச்சோடி காணப்படுகிறது. பார்த்திங்களா, காற்று மழை சவுண்டு எவ்வளோ கேட்குதுன்னு. அடுத்ததாக நாங்கள் ரோப்காருக்கு எதிர்க்க இருக்க ஐயப்பன் கோவில் அங்கே தான் உள்ளே போய் பார்த்தோம். அங்கே பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப வருஷம் ஆகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து. இங்கேயும் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இங்கே உட்கார வழி இல்லை, கொஞ்சம் ஈரமாக இருந்தது. சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். காற்று மழை அதிகமாக இருக்கனால கரண்ட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இங்கே மலையை சுற்றி ஜெனரேட்டர் இருக்குது, லைட் ஆன் பண்ணிட்டாங்க 1 நிமிஷத்துலேயே. அடுத்ததாக காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் அங்கேயும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு 1 நிமிஷம் உக்காந்துருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வனதுர்க்கை அம்மன் கோயில் வந்துட்டு இங்கேயும் நல்லா சாமி கும்பிட்டு நடந்தே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம விஞ்சு ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். விஞ்சு ஸ்டேஷனில் கூட்டமே இல்லை, க்யூவும் வெறிச்சோடி தான் இருந்தது. விஞ்சு ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்க மகிஷாசுரமர்தினி அம்மன் கோவில், அங்கேயும் போய் சாமி கும்பிட்டோம். எப்போவுமே வெள்ளிக்கிழமை மலையை சுற்றி இருக்க அம்மன் கோயிலில் சிறப்பான அலங்காரங்கள் பண்ணியிருப்பாங்க. சுவாமி ரொம்ப அழகாக இருப்பாங்க நகையெல்லாம் போட்டு. இப்போ ஆடி வெள்ளிங்கிறதுனால இன்னுமே சிறப்பான அலங்காரமாக இருந்தது. பாதவிநாயகர் கோயில் வந்துட்டோம். அதுக்கு எகுத்த மாதிரி இருக்க மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம்.